நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈபி தீபம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே எரியுது பாருங்கள். இதுதான் என்னென்னா, இந்த எர்த்தும் மெயினும் ஒன்றா சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு கம்பி சூடாகும். அதில் எரியிறது தான் இந்த தீபம் மாதிரி எரியுது. அதாவது நம்ம விறகு போட்டு நல்ல நிலையில் எரியும் போதே அந்த விறகு எரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பற்ற வைப்போங்க அந்த விறகை. ஆனால் ஒரு கம்பி ஈரத்தில் எவ்வளோ இதாக எரியுதுன்னா, அது எவ்வளோ ஒரு ஹீட்டு அந்த இடத்துல உற்பத்தி ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதாவது இந்த ஈபி லைன் வந்து மிக வலிமையானது. அதாவது இரும்பு கம்பியில் அந்த அலுமினியம் சுற்றி இருப்பாங்க. இது வந்து நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தென்னை மரமே விழுந்தால் கூட அந்த கம்பி வந்து கட் ஆகாது. கம்பம் தான் உடஞ்சி கீழே விழும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு கம்பி தான் ஈபி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா, நம்ம மக்கள்கிட்ட இந்த பீஸ் கம்பி போட்டால் அடிக்கடிக்கு பீஸ் போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேறு ஒயரு இந்த செம்பு கம்பியை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்ருவாங்க. இதனால் வர பிரச்சனை தான் இது. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இது எரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்படியே எரிஞ்சிட்டே இருந்தால் கட் ஆகிடும் எப்போயாவது. அப்போது கீழே விழும், வழியில் விழுந்துட்டு இருக்கும். இப்போ இரவில் வர அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிப்பாங்க, உயிரும் போகும். வாயில்லாத ஜீவன் மாடு இது எதாவது பட்டால் கூட அது உயிர் போயிடும். எனவே தயவுசெய்து குறிப்பாக மழை காலத்தில் பீஸ் போச்சுன்னா, பீஸ் கம்பியை வந்து 1க்கு 2 கூட போட்டு பாருங்கள். அதுக்கும் மேலே பீஸ் போனால் தயவுசெய்து இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு நாளைக்கு இரவில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பீஸ் கம்பியோட தன்மை என்னென்னா, மிக குறைந்த வெப்பத்தில் உருகக்கூடியது தான் அந்த பீஸ் கம்பி. அதுக்கு தான் இந்த பீஸுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை விட்டுட்டு இதை பீஸ் போகுது அடிக்கடிக்கு அப்படின்ட்டு நல்லா வலுவாக போட்டு கம்பி சுற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அதனால் பல பின் விளைவுகள் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வருது இல்லை, மற்றவங்களுக்கு வரும். எனவே இந்த மாதிரியான ஒரு தவறான செயலை செய்யாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.